அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 12ஆம் தேதி புதன்கிழமை. அது மட்டும் இல்லாம தை மாசத்தோட பௌர்ணமியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த நாள்ல 5 வெந்தயத்தை வச்சு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 5 வெந்தயத்தோட இப்ப நான் சொல்ல போற இந்த 2 பொருட்களையும் ஒன்னா சேர்த்து நீங்க வச்சாலே போதும். 5 நாட்களுக்குள்ள உங்க வாழ்க்கை மேஜிக் போல மாற ஆரம்பிக்கும். பொண்ணும் பொருளும் உங்க கையில சேர ஆரம்பிக்கும். நல்ல ஒரு பணவரவையையும் தங்க நகையோட சேர்க்கையையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை, பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாள். இந்த புதன்கிழமை புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தை மாசத்தோட பௌர்ணமி இருக்கு. பொதுவா பௌர்ணமி நாளே பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். பிரபஞ்ச வசிய நாள்னு கூட சொல்லலாம். இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் கூட நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம். அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த சேர்க்கை நமக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 3 சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு பிப்ரவரி மாசம் 12ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை நமக்கு 3 நம்பர் வரும். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தை மாசம் 30ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகையும் 3 நம்பர் வரும். இந்த 3 நம்பர் பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்தது. நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி தங்க நகைகள் மேலும் மேலும் சேர்றதுக்கும் கோடீஸ்வர யோகம் ஏற்படுறதுக்கும் கட்டாயமா குரு பகவானோட அருள் நமக்கு தேவைப்படும். அந்த வகையில பௌர்ணமியோட சேர்ந்து வரக்கூடிய இந்த 3 சேர்க்கை இன்னமுமே விசேஷமானது. இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 வெந்தயம் நமக்கு தேவைப்படும். இந்த வெந்தயம் புதன் பகவானுக்கு உகந்தது. அது மட்டும் இல்லாம இந்த வெந்தயத்துல இருக்கக்கூடிய பசை தன்மை நமக்கு நல்ல ஒரு பணவரவை ஈர்த்து கொடுக்கும். அந்த வகையில நம்ம சேனல்ல ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய புதன்கிழமை நாள்ல வெந்தயத்தை வச்சு பரிகாரம் தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் செஞ்சுட்டு எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா ஒவ்வொரு வாரமும் கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்றீங்க. அந்த வரிசையில இன்னைக்கும் வெந்தய பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும். இந்த 5 நம்பர் புதன் பகவானுக்கு உகந்தது. அது மட்டும் இல்லாம குபேர பகவானுக்கும் இந்த 5 நம்பர் உகந்தது. 5 ரூபாய் நாணயம் உங்ககிட்ட கிடையாதுன்னா பரவாயில்ல, 1 ரூபாய் நாணயத்தை வச்சு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. இந்த 5 ரூபாய வச்சு நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் பல மடங்கு பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே இந்த 5 ரூபாய் நாணயத்தை அப்படி இல்லனா 1 ரூபாய் நாணயத்தை மஞ்சள் கலந்த தண்ணீர்ல அலசி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஈரம் இல்லாத மாதிரி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்துக்கு இந்த காசை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் ஒரே ஒரு ஏலக்காய் தேவைப்படும். இந்த ஏலக்காய் வாசத்துக்கு மகாலட்சுமி தாயாரும் மகாவிஷ்ணுவும் வசியமாவாங்க. இந்த ஏலக்காய் வாசம் வீசக்கூடிய இடத்துல மேலும் மேலும் பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும்னு கூட சொல்லலாம்.
சரி, இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு புதன் கோரை நேரம் இருக்கு. அந்த டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இன்னைக்கு நமக்கு தை மாசத்தோட பௌர்ணமி இருக்கு. நம்ம சேனல்ல ஒவ்வொரு மாசமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாள்ல ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தீராத பண கஷ்டம் எனக்கு இருக்கு, கடன் பிரச்சனை என்ன செஞ்சாலும் குறைய மாட்டேங்குது, ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்றவங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இந்த ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் பரிகாரத்தை பயன்படுத்தி பாருங்க. உங்க முயற்சியோட சேர்த்து நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா நல்ல ஒரு பணவரவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் பண கஷ்டமும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இந்த ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் காலையில எந்திரிச்ச உடனே நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் மட்டும் பார்த்தாலே போதும். இந்த வால்பேப்பர் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். அடுத்ததா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயார்கிட்டையும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்போ தேவையான பொருட்கள்ல பேனா நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். முதல்ல உங்களுடைய இடது கையில ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய குருமேடு இருக்கக்கூடிய பகுதியில நீங்க குரு பகவானுக்குரிய சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. நீங்க வரைய வேண்டிய சிம்பல் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். எந்த இடத்துல வரையணுங்கிறதும் உங்களுக்கு இப்ப தெரியும். இன்னைக்கு நமக்கு 3-3ங்கிற சேர்க்கை இருக்கிறனால இந்த குரு பகவானுக்குரிய சிம்பலை பயன்படுத்தும் போது கை மேல நமக்கு பலன் கிடைக்கும். சரி, குரு பகவானுக்குரிய சிம்பல் வரைஞ்சதுக்கு அப்புறமா உங்க இடது கையில 5 வெந்தயத்தையும் 5 ரூபாய் நாணயத்தையும் 1 ஏலக்காயையும் வச்சு உங்க வலது கையால நீங்க மூடிக்கோங்க. இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய அஃபர்மேஷனை தொடர்ந்து 5 நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க. கரெக்டா அலாம் வச்சு சொல்லணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. தோராயமா 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீங்க சொன்னா கூட போதுமானது. நான் தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். நானும் சொல்லி காமிக்கிறேன். முதல்ல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய அஃபர்மேஷனை சொல்லி காமிக்கிறேன். The full moon's magic blesses my hands with wealth, success and infinite financial growth. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க, முழு நிலாவின் மந்திர சக்தி என் கரங்களில் செல்வத்தையும் வெற்றியையும் முடிவில்லாத பண வளர்ச்சியையும் அருளுகிறது. இப்படி இந்த அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க கையில வச்சிருக்கக்கூடிய அந்த 3 பொருள், அதாவது வெந்தயம், 5 ரூபாய் நாணயம், அடுத்ததா ஒரே ஒரு ஏலக்காய், இத நீங்க ஒரு பச்சை நிற துணியில வச்சு ஒரு சின்ன முடிச்சா கட்டிக்கோங்க. பச்சை நிற துணி உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, வெள்ளை நிற துணியில வச்சு முடிச்சா கட்டலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜிப்லாக் கவர்ல போட்டு கூட இத பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல நீங்க வச்சிருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இது 5 நாட்களுக்கு அப்படியே இருக்கட்டும். 5 நாள்னு சொல்லும் போது இன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை நாம செய்ய ஆரம்பிக்கிறோம். 5வது நாள் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள்ல இந்த வெந்தயத்தையும் ஏலக்காயையும் எடுத்து காக்கை குருவிகளுக்கு வச்சிட்டீங்கன்னா அது உணவா எடுத்துக்கும். அந்த 5 ரூபாய் நாணயத்தை நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. உங்களால முடியும்னா எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு, அப்படி இல்லைன்னா கோவில் உண்டியல்ல கூட இந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்க போட்டுடலாம். நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய வெந்தய பரிகாரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அதனால நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை இந்த அதிசக்தி வாய்ந்த நாள்ல ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.